हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। नम पार्वती पतये हर हर महादेव। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। ராதேஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் கிருத்திவாசேஸ்வர பீட்டம் இதை பார்க்க இருக்கோம். ஸ்கந்தர் கூறுகிறார், ஏ விப்ரேந்திரா, மகாபாதகங்களையும் நசிப்பிக்கும் மற்றொரு பரம ஆச்சரியகரமான விருத்தாந்தத்தை கேட்க வேண்டும். வீரத்தினுடைய அகங்காரத்தினால் உன்மத்தனான மகிஷாசுருடைய புத்தனான கஜாசுரன் ஒருவர் பாக்கி இல்லாமல் சிவபெருமானின் அவ்வளவு கணங்களையும் மிதித்து நசிப்பித்து கொண்டு அவ்விடம் வந்து கொண்டிருந்தான். அவன் எங்கெல்லாம் தன் பாதங்களை வைக்கிறானோ அங்கங்கு பூமியை அவனுடைய கால்பாரம் தாங்காமல் நடுங்கியது. அவனுடைய தேகத்தினாலே மரங்களும் துதிக்கையால் மோதுவதனால் மலை சிகரங்களும் தவிடு பொடியாகி கீழே விழுந்து கொண்டிருக்கின்றன. அவனுடைய தலையில் மோதுவதனால் மேகக்கூட்டங்கள் ஆகாசத்தை விட்டு ஓடிப்போகின்றன. ஆகாயம் இன்று வரை நீளமாக இருப்பதற்கு காரணம் அவனுடைய தலைமயிர் உரசினால்தான். அவனுடைய பெரும் மூச்சினால் சமுத்திரத்தில் பெரிய பெரிய அலைகள் கிளம்பின. நதிகளும் அதில் உள்ள பிராணிகளும் உருண்டு பிறண்டன. அந்த மாயாவினுடைய சரீரத்தின் உயரமும் பருமனும் 9000 யோஜனை தூரம் வரை விரிந்தது. அவனுடைய நேத்திரங்களிலிருந்து கிளம்பின மஞ்சளான கதிர்களும் சஞ்சலத்தன்மையும் இன்று வரை மின்னலில் ஒன்றி போய் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட துஷ்டன் வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறான். இந்த சகிக்க முடியாத பலம் உள்ளதானவன் பிரம்மாவிடம் காமனை வென்ற ஸ்திரீ புருஷர்களால் தான் வதைக்க முடியும் என்ற வரம் பெற்றிருந்தான். உத்தண்டத்துடன் 3 உலகத்தையும் திருணமாக மதித்தான். இதற்கு பிறகு திரிசூலதாரி மகாதேவர் அந்த தைத்தியராஜனை மற்றவர்களாலே கொல்ல முடியாது என்று அறிந்து கொண்டு அவருடைய சமீபம் வந்ததும் தன்னுடைய திரிசூலத்தினால் அவனை கொன்றார். அந்த தைத்தியனான கஜாசுரனை தன்னுடைய திரிசூலத்தினால் குத்தி உயர தூக்கி தலைக்கு மேல் கொடையை போல உயர பிடித்தார். அப்பொழுது அந்த அசுரன் சிவபெருமானிடம் கூறினான், ஏ திரிசூலபாணி தேவேஷா, தாங்கள் காமனை சம்ஹாரம் செய்தீர்கள். நான் தங்களை நன்றாக அறிவேன். ஆனால் ஏ திரிபுராந்தகா, தங்கள் கையினால் கொல்லப்படுவதை தான் நான் மங்களமாக கருதுகிறேன். ஏ மிருத்யுஞ்சயா, இந்த சமயம் நான் தங்களிடம் ஒன்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். நான் பொய் சொல்கிறேனா சத்தியம் உரைக்கிறேனா என்பதை மனதுடன் ஈடுபட்டு கேளுங்கள். ஏ தேவா, தாங்கள் 3 உலகத்தாராலும் வணங்கத் தகுந்தவர், எல்லோருக்கும் மேலானவர். ஆனால் என்னை திரிசூலத்தினால் குத்தி தங்கள் தலைக்கு மேலே தூக்கி பிடித்தீர்கள். அதனால் நான் தங்களுடைய அனுக்கிரகத்தினால் தன்யனானேன். இன்று வெற்றி என்னுடையது. ஆனால் கால தர்மத்தை அனுசரித்து எல்லோரும் ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் இறக்க வேண்டியவர்கள் தானே. அப்படி இறப்பவர்களுக்கு என்னை போல் மரணம் கிடைக்க வேண்டும். அதைவிட மேலானதும் ஒன்றும் இல்லை. ஏ கும்பமுனியே, பரம கருணாமயமான தேவாதி தேவனான சம்பு அவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு சிரித்து கொண்டு கஜாசுரனிடம் கூறினார், ஏ கஜாசுரா, மகாபுருஷா, உன் சத்புத்தியை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். ஏ தானவா, நீ உனக்கு அனுகூலமான வரத்தை கேள், நான் கொடுக்கிறேன். அந்த தைத்தியேந்திரன் சிவபெருமானுடைய அந்த வார்த்தையை கேட்டு கூறினான், ஏ திகம்பரா, ஏ விரூபாக்ஷா, தாங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த ரணக்ஷேத்திரத்தில் ஜெயிக்கப்பட்டதும் திரிசூலத்தின் நெருப்பினால் துளைக்கப்பட்டதும் அகலமும் நீளமும் சுகத்தை கொடுப்பதுமான என்னுடைய தோலை நீங்கள் சதா போர்த்தி கொண்டு இருக்க வேண்டும். என்னுடைய இந்த தோல் தங்களுடைய கிருப்பையினால் உத்தம வாசனை உள்ளதாகவும் மிருதுவாகவும் நிர்மலமானதாகவும் தங்களுக்கு அலங்காரமானதாகவும் இருக்கட்டும். ஏ பிரபோ, இந்த கஜத்தோல் தீர்க்க காலம் வரை தபசாகிற அக்னி ஜுவானையினால் தகிக்கப்பட்டது, ஆனாலும் எரிந்து போகவில்லை. அதனால் பவித்திரத்துக்கும் சுகந்தத்திற்கும் தகுந்ததுதான் இது. ஏனாதா, மேலும் என்னுடைய இந்த தோல் மிகவும் புண்ணியம் செய்திருக்கிறது. அதனாலேயே திகம்பரா, இந்த யுத்தத்தினால் தங்களுடைய அங்கத்தை ஸ்பர்ஷிக்கும் பாக்கியம் கிடைத்தது. ஏ சங்கரா, தாங்கள் சந்தோஷம் அடைந்தீர்களானால் மற்றொரு வரம் கூட கொடுத்து அருள வேண்டும். அதாவது தங்களுடைய பெயரில் கிருத்திவாசன்
என்பது சேர்ந்து விளங்கட்டும். அவனுடைய இந்த வச்சனத்தை கேட்டவுடனே பகவான் சரி அப்படியே ஆகட்டும் என்று பக்தியினால் நிர்மலமான சித்தத்தை அடைந்த அந்த தைத்தியனிடம் மறுபடியும் கூறினார். ஏ புண்ணியனிதே தைத்தியா, மற்றொரு துர்லபமான வரத்தையும் உனக்கு நான் தருகிறேன், கேள். நீ முக்திக்கு சாதனமான இந்த அபிமுக்த காசி கஷேத்திரத்தில் என்னுடன் யுத்தம் செய்து சரீரத்தை விடுகிறாய். அதனால் உன்னுடைய பவித்திரமான சரீரம் இந்த க்ஷேத்திரத்தில் என்னுடைய லிங்கமாக பரிணமித்து இங்கே இருக்கும் எல்லோருக்கும் முக்தி அளிக்கக்கூடியதாக விளங்கட்டும். இதனுடைய பெயர் கிருத்திவாசேஸ்வரர் என்று விளங்கட்டும். இது மகாபாபத்தை போக்கடிப்பதனால் மற்ற லிங்கங்களுக்கு மத்தியில் இது மஸ்தக ரூப லிங்கமாக விளங்கட்டும். வாரணாசியில் எத்தனை பெரிய லிங்கங்கள் உள்ளனவோ அவைகளுக்கெல்லாம் மேலானது. சரீரத்தினுடைய அங்கங்களில் தலை உன்னதமாக விளங்குவது போல இது உன்னதமாக விளங்கட்டும். மானவ சமூகத்திற்கு இதத்தை செய்வதற்காக நான் என் பரிவாரங்களுடன் இந்த லிங்கத்தில் சாநித்தியமாக இருப்பேன். மனிதர்கள் இந்த லிங்கத்தை தரிசித்து பூஜித்து ஸ்மரித்தால் கிருதகிருத்தியர்களாகி சம்சாரத்தில் திரும்பவும் பிரவேசிக்க மாட்டார்கள். சாந்தமாகவும் அடக்கமாகவும் கோபமில்லாமலும் தியாக புத்தி உடையவர்களாகவும் ருத்ரர்கள், பாசுபதர்கள், ரிஷிகள், சித்தர்கள், தத்துவ சித்தர்கள், மானம் அவமானம் ரெண்டிலும் சமநோக்குடையவர்கள், செங்கற்களையும் கற்களையும் தங்கத்தையும் சமமாக பார்க்கிறவர்கள் ஆகிய என்னுடைய பக்த ஜனங்கள் மோட்சத்தை விரும்பி அவிமுக்த கஷேத்திரத்தில் வசிக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்வதற்காக நான் இந்த கிருத்திவாச லிங்கத்தில் இந்த கிருத்திவாச லிங்கத்தில் சாநித்தியமாக இருப்பேன். ஒவ்வொரு ஆத்மாவும் 10 கோடி ஆயிரம் தீர்த்தங்களும் 3 வேளையும் வந்து இந்த கிருத்திவாசேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு போகின்றன. கலியுகத்திலும் துவாபார யுகத்திலும் பிறந்த ஜனங்கள் சதாச்சாரம் இல்லாமல் லோபம், மோகம், அகங்காரம் இவைகளுடன் கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிராமணர்கள் சூத்திரர்களுடைய அன்னத்தை விரும்புகிறவர்களாகவும் ஸ்நானம், சந்தியாஜபம், யக்ஞம் இவைகளிலிருந்து காத தூரம் விலகியும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் கூட கிருத்திவாசேஸ்வரரை வந்து வணங்கி எல்லா பாவங்களிலிருந்தும் விலங்கி புண்ணிய ஆத்மாக்களைப் போல சுகமான மோட்ச பதவியை அடைகிறார்கள். இந்த காரணங்களினால் காசியில் ஜனங்கள் கிருத்திவாச லிங்கத்தை அவசியம் பூஜிக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற ஸ்தானங்களில் மோட்சம் ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் கடந்தாலும் கூட கிடைப்பது அபூர்வம், துர்லபம். அந்த துர்லபமான மோட்சம் இந்த கிருத்திவாச லிங்கத்தை வந்து அடைந்த உடனேயே இந்த ஜென்மத்திலேயே அனாயாசமாக கிடைத்துவிடும். பூர்வ ஜென்மங்களில் செய்த பாபங்கள், தபஸ்தானம், தானம் இவைகளினால் சிறிதாக தான் விலகும். ஆனால் கிருத்திவாசேஸ்வர தரிசனம் பண்ணின உடனேயே நிமிஷத்தில் அந்த பாவங்கள் நஷ்டமடைந்து விடுகின்றன. கிருத்திவாசேஸ்வரரை பூஜை செய்கிறவர்கள் என்னுடைய சாயுஜ்ய பதவியை அடைகிறார்கள். அவர்களுக்கு பிறகு ஜென்மம் கிடையாது. எல்லோரும் அவிமுக்த கஷேத்திரத்திலிருந்து சதருத்ர ஜபத்தை ஸ்தோத்திரித்து கிருத்திவாசேஸ்வரரை பூஜிக்க வேண்டும். சப்தகோட்டி மகாருத்ரம் செய்வதனால் என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் காசியில் கேவலம் கிருத்திவாசேஸ்வரரை ஒருமுறை பூஜிப்பதாலேயே கிடைக்கிறது. மாக மாசத்து கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி என்று உபவாசம் இருந்து இரவில் கண்விழித்து கிருத்திவாசேஸ்வரரை பூஜை செய்வதா பரமகதியை அடையலாம். சித்ரா பௌர்ணமி அன்று கிருத்திவாசேஸ்வர லிங்கத்துக்கு மகத்சான உற்சவம் கொண்டாடுகின்றவர்கள் திரும்பவும் கர்ப்பத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். தேவேஸ்வரர் இவ்விதம் கூறி கஜாசுரனுடைய மிகவும் வலுவான தோலை உரித்து தன்னுடைய தேகத்தில் சுற்றி கொண்டார். என் கும்பமுனியே என்று பகவான் திகம்பரர் கஜாசுரனுடைய தோலை உரித்து ஆடையாக அணிந்தாரோ அன்று பெரிய மகோத்சவமாக கொண்டாடப்பட்டது. எந்த இடத்தில் திரிசூலத்தினால் கெல்லி கஜாசுரனை குடை போல தூக்கி பிடித்து பிறகு பூதலத்தில் புதைக்கப்பட்டதோ அந்த இடத்தை மறுபடியும் திரிசூலத்தினால் தோண்டினால் அது ஒரு பெரிய குண்டமாயிற்று. அந்த இடத்தில் ஸ்நானமும் பித்தர்களுக்கு தர்ப்பணமும் கிருத்திவாசேஸ்வரருடைய தரிசனமும் செய்கின்றவன் கிருதகிருத்தியன் ஆகிறான். ஆனால் இப்பொழுது அந்த தீர்த்தம் இருக்கிற இடத்தில் ஒரு அடிப்பம்பு தான் இருக்குது. ஆனால் இப்பொழுது அந்த தீர்த்தத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் கேள். இந்த தீர்த்தத்தின் பிரபாவத்தினால் காக்கைகள் அன்னமாயின. அதை கேள்.
முன்னொரு காலத்தில் ஒரு தடவை சித்ரா பௌர்ணமி என்று கிருத்திவாசத்திற்கு யாத்திரையாக சென்று மகோத்சவம் கொண்டாடினார்கள். அங்கு பூஜை செய்யப்பட்டவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் குவியலாக குவிந்திருக்கிறது. விப்ரா அந்த குவியலை பார்த்துவிட்டு அநேக பட்சி கூட்டங்கள் வட்டமிட்டன. அன்னத்துக்காக ஒன்றுக்கொன்று சண்டையிட்டன. பிறகு சிறந்த பட்சிகள் அன்னத்தை சாப்பிட்டு விட்டு மிகவும் பருத்து கொழுத்து போன மற்ற காக்கங்களை பார்த்து கா கா என்று கத்திக்கொண்டு நிர்பலமான காக்கைகளை அலகினால் கொத்தத் தொடங்கின. அந்த அலகினால் கொத்தப்பட்ட காக்கைகள் அந்த குண்டத்தில் போய் விழுந்தன. ஆயுள் மீதி இருந்த காரணத்தினால் அவைகளுக்கு உயிர் போகவில்லை. ஆகையினால் எல்லா காக்கைகளும் எல்லோரும் மிகவும் ஆச்சரியப்பட்டு கையால் சுட்டி காட்டி சொன்னார்கள், பாருங்கள் பாருங்கள், என்ன விசித்திரமாக இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த குண்டத்தில் விழுந்த காக்கைகள் எல்லாம் தீர்த்த பிரபாவத்தினால் அம்சமாகிவிட்டன. கும்பமுனியே, அது முதல் கிருத்திவாசருக்கு சமீபத்தில் இருக்கும் அந்த அம்ச தீர்த்தம் என்ற கியாதியை அடைந்திருக்கிறது. மிகவும் இழிவடைந்த செய்கையை செய்வதனால் மிகவும் மலிவான ஆத்மாவை உடையவர்களும் அம்ச தீர்த்தத்தில் ஸ்நானம் முதலிய ஜலக்கிரியைகளை செய்வதனால் க்ஷண நேரத்தில் நிர்மலமாகி விடுகிறார்கள். எப்பொழுதும் காசியில் வாசமும் அம்ச தீர்த்த ஸ்நானம் கிருத்திவாசேஸ்வர தரிசனம் செய்து வந்தால் அவர்கள் பரமபதத்தை நிச்சயமாக அடைகிறார்கள். முனியே, காசியில் கால் வைக்கும் இடந்தோறும் லிங்கங்கள் பரவி கிடக்கின்றன. ஆனால் கிருத்திவாசேஸ்வர லிங்கம் எல்லாவற்றுக்கும் தலை போன்றது. காசியில் பக்தியுடன் கூடிய மனதுடன் இந்த கிருத்திவாசேஸ்வரை சேவித்தால் எல்லா லிங்கங்களையும் ஆராதனை செய்த பலன் கிடைக்கும். கிருத்திவாசரனுடைய சமீபத்தில் தபம், ஜபம், தானம், ஹோமம், தர்ப்பணம், தேவ பூஜனம் ஆகிய எதை செய்தாலும் அது 10 மடங்கு அதிக பலன் கிடைக்கும். கலசத்தில் பிறந்தவனே, இந்த தீர்த்தம் அனாதி காலம் தொட்டு மறைந்து இருக்கிறது. இப்பொழுது பகவான் மகேஸ்வருடைய சாநித்தியத்தினால் மறுபடியும் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா சித்தி லிங்கங்களும் யுகம் யுகமாக மறைந்திருந்தது. பிறகு மகாதேவருடைய சாநித்தியத்தினால் அவை இப்பொழுது வெளிப்பட்டு உள்ளன. முனியே, அம்ச தீர்த்தத்தின் 4 பக்கங்களிலும் மகத்துக்களான முனிவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட 10,200 லிங்கங்கள் இருக்கின்றன. அந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றும் கார்த்தியாயனேஸ்வரரிலிருந்து யவனேஸ்வரர் வரையிலும் பரவி இருக்கின்றன. அவைகள் ஒன்றொன்றும் காசி வாசிகளுக்கு சித்தியை கொடுக்கின்றன. கிருத்திவாசேஸ்வருக்கு மேற்கு பக்கத்தில் லோமச முனிவரால் பிரதிஷ்டிக்கப்பட்ட லோமசேஸ்வரர் என்னும் பெயருள்ள மகாலிங்கம் இருக்கிறது. அதை தரிசனம் செய்பவர்கள் பிறகு யமராஜருக்கு ஏன் பயப்பட வேண்டும்? கிருத்திவாசேஸ்வரருக்கு வடக்கு பக்கத்தில் சுபத்தை கொடுக்கும் மாலதீஸ்வரர் எனும் லிங்கம் இருக்கிறது. அதை பூஜை செய்பவர்கள் யானைப்படைகளோடு கூடிய ஐஸ்வர்யத்தை உடைய அரசர்கள் ஆகிறார்கள். கிருத்திவாசேஸ்வரருக்கு அருகில் அந்தகேஸ்வரர் லிங்கம் இருக்கிறது. அதை தரிசனம் செய்வதனாலேயே பாபிகளும் பரிசுத்தமாகிறார்கள். அதற்கு சமீபத்திலேயே பரமஞானத்தை கொடுக்கும் ஜனகேஸ்வரர் எனும் லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்தை பூஜிப்பதால் பிரம்மஞானத்தை அடைகிறார்கள். அதற்கு வடக்கு பாகத்தில் மிகவும் பெரிய உருவத்தை உடைய அசிதாங்க பைரவர் இருக்கிறார். அவரை தரிசனம் செய்தால் யமராஜரை திரும்ப தரிசனம் பண்ண வேண்டி வராது. கிருத்திவாசேஸ்வருக்கு வடக்கு திசையில் பயங்கரமான கண்களை உடைய சுஷ்கோதரி தேவி இருக்கிறாள். அவள் எப்போதும் காசி வாசிகளின் விக்னத்தை பட்சித்து கொண்டிருக்கிறார். அந்த தேவி இருக்கும் இடத்திலிருந்து தென்மேற்கு கோணத்தில் அக்னி சித்தன் என்னும் வேதாளம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று அதை பூஜித்தால் இஷ்ட சித்திகளை அடையலாம். அங்கேயே எல்லா வியாதிகளையும் ஞாசம் செய்யும் வேதாள குண்டம் இருக்கிறது. அந்த ஜலத்தை ஸ்பர்சித்த மாத்திரத்தில் காயங்கள், கொப்பளங்கள், சொறி முதலிய ரோகங்கள் விலகுகின்றன. எவனொருவன் வேதாள குண்டத்தில் ஸ்நானம் செய்து வேதாளத்தை வணங்குகிறானோ அரிதான சித்திகளை அவன் அடைகிறான். அதே இடத்தில் ஒரு சிவகணம் உள்ளதற்கு அதற்கு 2 புஜங்களும் 4 கால்களும் 5 சிரங்களும் உள்ளன. அதை தரிசனம் செய்தால் அந்த க்ஷணத்திலேயே பாபங்கள் 1000 துகள்களாக சிதறுகின்றன. முனியே, அதற்கு வடபாகத்தில் 4 கொம்புகளும் 3 பாதங்களும் 2 தலைகளும் 7 கைகளும் உடைய மிகவும் பயங்கரமான ரிஷப ரூபத்தில் ஒரு ருத்ரர் இருக்கிறார். கும்பமுனியே, அவர் காசியில் இடையூறு விளைவிப்பதற்கும் பாப புத்தி உள்ளவர்களும் தண்டனை அளிப்பதற்காக கையில் கோடாரியை வைத்து கொண்டு கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் காசியில் விக்னங்களை விளக்குபவர்களும்
தர்ம புத்தி உடையவர்களாகவும் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய வம்சத்தை அமிர்தம் நிறைந்த குடத்தினால் அபிஷேகம் செய்கிறார் இந்த விஷபரூபி. ருத்ரரை தரிசனம் செய்த பிறகு பக்தியுடன் கூட நானாவிதமான உத்தம உபச்சாரங்களுடன் யார் பூஜை செய்கிறார்களோ அவர்களை ஒருவிதமான விக்னங்களும் ஆக்கிரமிக்காது. மேற்கூறிய ருத்ரதேவருடைய உத்தரபாகத்தில் மணிப்பிரதீபம் எனும் ஒரு நாகர் இருக்கிறது. அதற்கு எதிரிலேயே கடுமையான விஷங்களையும் வியாதிகளையும் போக்கடிக்கும் மணிக்குண்டம் இருக்கிறது. அந்த குண்டத்தில் நீராடி அந்த நாகத்தை தரிசனம் செய்வதால் மணிமாணிக்கங்களும் யானை, குதிரை, ரத்தம், ஸ்ரீரத்னம், புத்திரரத்னம் இவைகளுடன் ராஜ்யமும் கிடைக்கும். காசிபுரியில் கிருத்திவாசேஸ்வர லிங்கத்தை தரிசனம் செய்யாதவர்கள் எல்லாம் இந்த மிருத்யுலோகத்தில் சந்தேகம் இல்லாமல் பூமிக்கு பாரமாகத்தான் இருக்கிறார்கள். ஸ்கந்தர் கூறுவார், எவர்கள் இந்த உலகத்தில் கிருத்திவாசேஸ்வருடைய உற்பத்தி கதைகளை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் லிங்கத்தை தரிசனம் செய்ததை விட அதிக புண்ணியத்தை அடைகிறார்கள். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இப்படி கிருத்திவாசேஸ்வருடைய ஆவிர்பாவம், கஜாசுர வதம் மேலே வர்ணிக்கப்பட்டது. இது கிருத்திவாசேஸ்வருடைய இந்த பீட்டத்தினுடைய இந்த கதை. நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதாகிருஷ்ணா சகீஸ். பிந்து மாதவர் கூறினார், ஏ மகா பண்டிதர், அக்னி பிந்துவை முதலாவதாக பாதோதக தீர்த்தத்தில் எழுந்தருளியிருக்கும் என்னை பக்த ஜனங்களுக்கு முக்தி அளிக்கும் ஆதிகேசவ ஸ்வரூபராக அறிய வேண்டும். அமிர்தஸ்வரூபமான காசி கஷேத்திரத்தில் எவர் என்னை ஆதிகேசவ ஸ்வரூபமாக பூஜிக்கிறார்களோ அவர்கள் எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு கடைசியில் அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள். ஆதிகேசவர் தரிசன மாத்திரத்திலேயே பாபத்தை நாசம் செய்யும் சங்கமேஸ்வர மகாலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து மனிதர்களுக்கு எப்பொழுதும் போக மோட்சத்தை தானம் செய்கிறார். அதனால் இது பாதோதக தீர்த்தம். அங்கே தான் இந்த ஆதிகேசவ பீட்டம். இவ்வளவுதான் வர்ணனை ஆதிகேசவ பீட்டத்தை பற்றி கொடுத்துருக்கு. அடுத்தது ஆதிகேசவ பீட்டம் இப்போ பார்த்துட்டோம். இப்போ மேல்கொண்டு மங்களகௌரி பீட்டம் அதையும் பார்த்துருவோம். இந்த மங்களகௌரி பீட்டம் ரொம்ப விசேஷமான இடம். இதை பற்றி நம்ம இப்போ மேலே பார்ப்போம். முன்னொரு காலத்தில் 3 உலகங்களிலும் கியாதி பெற்ற பஞ்சநத தீர்த்தத்தில் பகவான் சகசர கிரணர் கபஸ்தீஸ்வரர் என்னும் மகா சிவலிங்கத்தையும் பக்தஜனங்களுக்கு எப்பொழுதும் மங்களத்தையே செய்யும் மங்கள கௌரியையும் பிரதிஷ்டை செய்து தேவ வருஷத்துக்கு 1,00,000 வருஷம் வரைக்கும் பார்வதியுடன் கூட சந்திரசேகரனான சிவபிரானை ஆராதனை செய்து கடும் தபஸ் செய்தார். யார்? இந்த சூரிய பகவான். சூரிய பகவான் தன்னுடைய தேக காந்தியினாலேயே 3 உலகங்களையும் தபிக்க செய்வதில் சமர்த்தர். மேலும் தப அக்னியினால் இன்னும் அதிகமாகவே தகிக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் 3 உலகங்களையும் தகிப்பதில் சமர்த்தரான சூரியனுடைய தபாக்னியினால் ஸ்வர்க்கமும் மிருத்யுலோகத்தின் சமஸ்த மத்திய பாகமும் நிரம்பி வழிந்தது. எப்பொழுதும் விமானத்தில் ஏறி யாத்திரை செய்ய விருப்பமுள்ள தேவர்களும் பகவான் சூரியனுடைய கிரண வெப்பத்தை தாங்காமல் நெருப்பில் விழுந்துவிட்ட விட்டில் பூச்சியைப் போல மடிந்து விழுந்து விடுவோமோ என்ற பயத்தினால் ஆகாய மார்க்கமாக போக்குவரத்தையே நிறுத்திவிட்டார்கள். சூரியநாராயணனுடைய கீழே மேலே அக்கம் பக்கம் எங்கும் அவருடைய தகிக்கின்ற கிரணங்கள் மலர்ந்த கதம்ப புஷ்பத்தை போல காணப்பட்டன. நேருக்கு நேராக சூரிய தரிசனமே கிடைக்கவில்லை. அந்த சமயம் தபோமயமான மகா தேஜஸ்வி சூரியனுடைய தபசின் ஜுவாலையினால் பயந்து மூவுலகம் நடுங்க ஆரம்பித்தது. ஜகத்துக்கு ஆத்மா சூரியன் என்று வேதங்களே கூறுகிறதே, அந்த ஆத்மாவே நம்மை எரிப்பதற்கு தயாராக இருந்தால் இந்த உலகத்தில் நம்மை யார் ரட்சிப்பார்கள்? இவரே ஜெகத்துக்கு நேத்திரம், இவரே ஜெகத்துக்கு ஆத்மா. ஏனென்றால் பிரதிதினமும் அதிகாலையில் தான் எழுந்து ஏறக்குறைய மரண நிலையில் இருக்கும் ஜெகத்தையும் இவர்தானே எழுப்பி விடுகிறார். இவரே பிரதிதினமும் உதயமானவுடன் தன்னுடைய கிரண ரூபமான கரங்களினால்
அந்தகாரமயமாகிற பாழும் கிணற்றில் விழுந்து கிடக்கும் எல்லா பிராணிகளையும் வெளியில் எடுக்கிறார். சூரியன் உதயமானவுடன் நாமும் எழுகிறோம், அவர் அஸ்தமித்ததும் நாமும் மயங்குகிறோம். அதனால் நம்முடைய உதயத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் காரணம் சூரியன்தான். இந்த விதமாக வியாக்குலம் அடைந்த உலகத்தை பார்த்துவிட்டு ஜெகத்பாலகரான பகவான் விஸ்வேஸ்வரர் சூரியனுக்கு வரப்பிரதானம் செய்யும் பொருட்டு அங்கு சென்றார். கிரணங்களை மாலையாக உடைய சூரியன் அங்கு சமாதி நிலையில் தன்னை மறந்து மிகவும் நிശ്ചலமாய் ஸ்திரமாய் இருப்பதை பார்த்துவிட்டு பக்தவத்சலனும் ஸ்ரீகண்டனுமான சம்புதேவர் அந்த தபஸை அதிபிரசன்ன சித்தத்துடன் பார்த்து ஆச்சரியமடைந்து கூறினார், ஏ தேஜோ ராசியே சூர்யா, இப்பொழுது தபஸ் போதும், இனி நீ வரதானத்துக்கு வேண்டிக்கொள் என்றார். தியான சமாதியினால் இந்திரியங்களுடைய வியாபாரம் தடைபட்டதனால் வெளிவிவகாரமான ஞானம் சூன்யமான சூரியன் சிவபெருமானுடைய இந்த வார்த்தைகளை 2-3 தரம் கேட்டும் கூட பதில் கூறவில்லை. அப்பொழுது மகாதேவர் அவர் மரக்கட்டை போல் இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டு கடின தபஸினால் உண்டான சந்தாபத்தை குளிர்ச்சி செய்யும் பொருட்டு அமுதம் பெருகும் தன் கையினால் அவரை தடவி கொடுத்தார். இதற்கு பிறகு உலகிற்கு கண்ணாய் விளங்கும் சூரியன் அதிகாலையில் தனது கிரணங்கள் பட்டு மலரும் தாமரையைப் போல தன்னுடைய கண்களை விரித்தார். உலர்ந்து வாடி கிடக்கும் பயிர்கள் மேகத்தின் துளிகளால் மலர்வதைப் போல பகவானுடைய ஸ்பர்ஷ மாத்திரத்தினால் தபனதேவனுடைய தபசினால் உண்டான சந்தாபம் முற்றும் விலக பெற்றது. அப்பொழுது சூரியன் தனக்கு முன்னால் பிரத்யட்சமாக நிற்கும் முக்கண் தேவரை தன்னுடைய கண்களுக்கு அதிபதியாக்கி தண்டத்தை போல் விழுந்து வணங்கி ஸ்துதி செய்ய தொடங்கினார். இது சூரிய ஸ்துதி. சூரியன் சிவனை நோக்கி செய்யும் சிவஸ்துதி. ஏ தேவதேவா, ஜெகதீஸ்வரா, விபோ, பர்கா, பீமா, பவா, சந்திரசேகரா, பூதநாதா, தாங்களே சம்சார பயத்தை போக்கடிப்பவர், பக்த ஜனங்களுக்கு இஷ்ட பலனை தருபவர், நான் தங்களை வணங்குகிறேன். ஏ சந்திரசூடா, மிருடா, துர்ஜட்டி, ஹரா, திரிலோச்சனா, தாங்களே தக்ஷ பிரஜாபதியினுடைய யக்னத்தை துவம்சம் செய்தவர். ஏ சாந்தா, ஏ சாஸ்வதா, சிவபதே சிவா, தாங்களே வணங்கினவர்களுக்கு அபீஷ்ட பலனை அளிப்பவர், தங்களுக்கு எனது வணக்கம். ஹே நீலலோகிதா, யாவராலும் விரும்பப்படும் பொருட்களை அளிப்பவனே, முக்கண்ணனே, விரூபாக்ஷா, வியோமகேஷா, தாங்கள் எல்லா பிராணிகளுடைய சம்சார பந்தனத்தை நாசம் செய்பவர், வணங்கினவர்களுக்கு உடனே வாஞ்சித பலனை அளிப்பவர், தங்களை தண்டத்தை போல் விழுந்து வணங்குகிறேன். ஏ வாமதேவா, சிதிகண்டா, சூலியே, சசாங்க சேகரா, பனீந்திரா, பூஷணா, காமாந்தகா, பசுபதே, மகேஸ்வரா, தாங்களே பக்தர்களுக்கு அபீஷ்ட பலனை கொடுப்பவர், தங்களுக்கு வந்தனம். ஹே திரியம்பகா, திரிபுராசுர மர்தனா, பரமேஸ்வரா, பரித்ராண பராயணா, திரிநேத்ரா, திரையீமயா, தாங்களே காலக்கூட மகா விஷத்தை அருந்தியவர், அந்தகனுக்கு அந்தகன், சேவித்தவர்களுக்கு மனோரதங்களை சாதிப்பவர், தங்களுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். ஏ மாயாவினிர் முக்தா, சர்வா, தாங்களே எங்கும் நிறைந்தவர், ஸ்வர்க்க மார்க்கத்துக்கு தாங்கள் மட்டுமே பந்து, சுகத்தை அளிப்பவர், மோட்சத்தை அருளுபவர், கபர்த்தியே, தாங்களே அந்தகாசுரனை கொன்றவர், தனக்கு உற்றவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர், தங்களுக்கு வந்தனம். ஏ சங்கரா, ஓம்காரா, கிரிஜாபதே, சுவாமி, விஸ்வநாதா, பிரம்மாவும் விஷ்ணுவும் எப்போதும் தங்களை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏ வேதவேத்யா, தாங்கள் எல்லோருடைய உள்ளங்களையும் அறிவீர்கள், வணங்கியவர்களுக்கு சுகத்தை அருளுபவரே, தங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஏ விஸ்வரூபா, பராத்பரா, தாங்களே உருவமில்லாத பிரம்மம், மாயா ரகிதர், அமிர்தத்தை அளிப்பவர், மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவர், அதனால் தூரத்திலும் இருப்பவர், ஆனால் பக்தர்களுடைய மனம் விரும்பும் சித்திகளை அளிக்க வல்லவர், அடிக்கடி தங்களை விழுந்து வணங்குகிறேன். சூரிய நாராயணர் பிரதட்சண பூர்வமாக மகாதேவருடைய இந்த ஸ்துதியை கானம் செய்து சந்தோஷ சித்தராக சிவனுடைய அர்த்தாங்கினியான பார்வதி தேவியையும் ஸ்துதிக்க தொடங்கினார். ஏ தேவி, உன்னை வணங்குபவர்களில் வல்லவரான ஜனங்கள் தங்களுடைய நெற்றிக்கட்டில் உன்னுடைய பாத கமலங்களின் தூளியை தரித்து கொள்கிறார்கள். அவர்களுடைய நெற்றிக்கட்டில் ஜன்ம ஜன்மாந்தரங்களாக உன்னுடைய அழகான சந்திரக்கலை விளங்குகிறது.
ஏ மங்களே, நீ சமஸ்த மங்களங்களுக்கும் இருப்பிடம். சகல பாப ரூபமான தூசுகளை சாம்பலாக்குவதற்கு நீயே அக்னி ஜுவாலை. ஏ மங்களே தேவி, நீயே தானவர்களின் கர்வத்தை அடியுடன் நாசம் செய்பவள். அகில ஜகத்தையும் ரட்சிப்பவள் நீதானே அம்மா. ஏ விஸ்வேஸ்வரி, நீயே உலக மாந்தர்களை சிருஷ்டித்து காத்து பிரளய காலத்தில் சம்ஹரிக்கவும் செய்கிறாய். உன்னுடைய நாம கீர்த்தனமான புண்ணிய நதி பாபரூபமான கரையில் இருக்கும் விருட்சங்களை உன் கண் திருஷ்டியினாலேயே வீழ்த்துகிறாய். ஏ பவானி அம்பா, இந்த உலகத்தில் உன்னை சரணடைந்தால் மாத்திரமே ஜென்மம் எடுத்தலாகிய துக்க பாரம் நீங்குகிறது. இந்த உலகங்களிலும் எவர் மேல் உன்னுடைய கருணாமயமான சுப திருஷ்டி விழுகிறதோ அவர்களே தன்னியர்கள், அவர்களே மதிக்க தகுந்தவர்கள். சுத்த புத்தியுடைய சாது ஜனங்கள் பக்தர்களின் மோட்சலட்சுமியும் காசி வாசினியும் சகல ஜெகத் பிரகாஷினியும் ஆன உன்னை எப்பொழுதும் ஸ்மரிக்கிறார்களோ அந்த முக்தி ரட்சகர்களான அதிகாரிகளை பகவான் மகாதேவர் ஒரு பொழுதும் மறக்கவே மாட்டார். அம்மா தாயே, யாருடைய இருதயத்தில் உன்னுடைய நிர்மலமான சரணங்கள் தங்கி இருக்கின்றமோ இந்த உலகம் முழுவதும் அவன் கையில்தான் இருக்கிறது. உன்னுடைய நாமத்தை தினமும் ஜெபித்து கொண்டிருப்பவனுடைய கிரகத்தில் அணிமாதி அஷ்ட சித்திகளும் எப்பொழுதும் தங்குகின்றன. ஓ தேவி, நீ 2 பிறப்பாளர்களுக்கும் காமதேனும், பிரணவஸ்வரூபிணி, வேத மாதா, காயத்ரி. உலகில் எல்லா கர்மங்களும் சித்தி பெறுவதற்காக நீயே பூர் புவஸ் சுவஸ் என்ற 3 வியாகிருதியாக இருக்கிறாய். தேவதைகளின் சந்தோஷத்திற்காக மாதாவாகவும் பித்தர்களின் திருப்திக்காக ஸ்வதாவாகவும் இருக்கிறாய். ஏ நிர்மல ரூபே, நீயே மகாதேவரின் கௌரி, பிரம்மாவின் சாவித்ரி, விஷ்ணுவினுடைய மகாலட்சுமி, காசியில் முக்தி ஸ்வரூபிணியாகவும் இருக்கிறாய். அதனால் ஏ மாதா, ஏ மங்களகௌரி, நீதான் எங்களை ரட்சிக்க வல்லவள். இப்படி சூரிய பகவான் இந்த மங்களாஷ்டகம் என்னும் இந்த மகா சோஸ்திரத்தின் மூலமாக சிவபிரானுடைய அர்த்தாங்க ஸ்வரூபிணியான மங்கள கௌரியை ஸ்துதித்து சிவபார்வதியை அடிக்கடி நமஸ்கரித்து பிறகு மௌனமாக அவர்கள் எதிரில் நின்றார். இப்பொழுது தேவதேவன் கூறினார், ஏ மகாமதியே, எழுவாய் எழுவாய், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உனக்கு நன்மை உண்டாகட்டும். நீ என் கண்ணாக இருந்து இந்த சராச்சரங்கள் நிறைந்த உலகத்தை பார்த்து கொண்டு. ஏ சூர்யா, நீ என்னுடைய சரீரமே தான். அதனால் நீயும் சர்வஜனே, சர்வ வியாபகனே. நீ எல்லா தேஜஸுகளுக்கும் தேஜஸ், ஜனங்களுடைய எல்லா கர்மங்களையும் அறிந்தவன். நீ எல்லா பக்தர்களுடைய சமஸ்த துக்கங்களையும் சதா விலக்கி கொண்டு நீ என்னுடைய இந்த 64 நாமங்கள் கூடிய 8 ஸ்லோகங்களையும் துதித்தாய் அல்லவா? இதை படித்தவர்கள் என்னுடைய பக்தியை பெறுவார்கள். உன்னால் துதிக்கப்பட்ட இந்த மங்கள கௌரியின் 8 ஸ்லோகங்களும் மங்களாஷ்டகம் என்ற பெயர் பெறும். இந்த மங்கள கௌரியின் அஷ்டகத்தை துதித்தாலே மங்களமே தங்கும். இதற்கு சதுஷ்டி அஷ்டகம் என்றும் கூறப்படும். இது எல்லா சோஸ்திரங்களையும் விட மேலானது. புண்ணியத்தை தாதாவை போல கொடுக்கக்கூடியது. சர்வ பாபத்தையும் பாதகத்தையும் நாசம் செய்ய வல்லது. உத்தமரான ஒருவர் காஷியை விட்டு தூர தேசத்தில் இருந்த போதிலும் சுத்த அந்த கரணத்தோடு இதை தினமும் பாராயணம் செய்தானே ஆகில் காசியை அடைவது மிகவும் கஷ்டம். ஆனாலும் அவன் அடைந்தே தீருவான். இந்த சோஸ்திரத்தை படித்தாரானால் அன்றன்று செய்த பாபங்கள் கழுவப்படும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளாதே. அந்த தேகியின் தேகத்தில் கொஞ்சம் கூட பாபம் மீதி இருக்காது. ஒருவன் திருக்காலங்களிலும் இந்த 2 சோஸ்திரங்களையும் படிப்பதனால் சஞ்சலலக்ஷ்மி என்று கூறப்படும் அந்நிய சில்லறை சோஸ்திரங்களை படிப்பதனால் என்ன பிரயோஜனம்? இந்த 2 சோஸ்திரங்களே காசியில் மோட்ச சம்பத்தை அளிக்க வல்லது. மோட்சத்தை இச்சிக்கும் ஜனங்களுக்கு மற்ற எல்லா ஸ்லோகங்களையும் விட்டுவிடலாம். இந்த 2 ஸ்லோகங்களையும் கருத்தாக பாராயணம் செய்வது நல்லது. சமஸ்த சராச்சரங்களும் இந்த 2 சோஸ்திரங்களுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. ஏ சூர்யா,
அதனால் இதுவே நமது பிரபஞ்சம் என்று நாம் கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வதனால் பிரபஞ்சம் நம்மை விட்டு அகலும். இங்கேயே புத்திர பௌத்திரர்கள் சகிதம் சுகபோகத்தை அனுபவித்துவிட்டு கடைசியில் நிர்வாண பதவியையும் கொடுக்க வல்லது. ஏ சப்தாஸ்வா, ஏ கிரகராஜா, ஏ திவாகரா, ஏ சூரியநாராயணா, இன்னும் கூறுகிறேன் கேள். ஒருவன் உம்மால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த கபஸ்தீஸ்வரர் என்னும் பெயருள்ள லிங்கத்தை பக்திபாவத்துடன் சேவித்தால் அவன் சமஸ்த சித்திகளையும் அடைவான். இந்த கபஸ்தீஸ்வரரும் அந்த அந்த பஞ்சகங்கா காட்டில் அந்த அந்த கபஸ்தீஸ்வரர் கோயிலுக்குள்ளே தான் அந்த மங்கள கௌரியும் இருக்கா. ஏ பாஸ்கரா, நீ சம்பகம், கமலம் முதலிய புஷ்பங்களுக்கு சமமான உன்னுடைய கிரண மாலையினால் மிகுந்த பாவத்துடன் இந்த சிவலிங்கத்தை பூஜித்திருக்கிறாய். அதனால் இந்த லிங்கத்திற்கு கபஸ்தீஸ்வரர் என்ற பெயர் இருக்கட்டும். ஒருவன் பஞ்சநத தீர்த்தத்துக்கு ஸ்நானம் செய்து இந்த கபஸ்தீஸ்வரரை பூஜித்தால் அவனுடைய பாவம் நீங்குவது மட்டுமல்லாமல் மாதாவின் கர்ப்பத்தால் பிறக்கும் யாதனையை மீண்டும் அனுபவிக்க மாட்டான். ஒரு பெண்மணியோ ஒரு புருஷனோ சித்திரை மாசத்து சுக்ல திருதியை என்று உபவாசம் இருந்து வஸ்திர ஆபரணாதிகளால் அலங்கரித்து இந்த மங்கள கௌரியை பூஜித்து இரவில் நிருத்தியம், கீதம், கதைகள் இவைகளின் உதவி கொண்டு கண்விழித்து காலையில் எழுந்தவுடன் 12 குமாரிகளுக்கு வஸ்திரம் முதலியன கொடுத்து பூஜித்து அறுசுவை உண்டியுடன் தட்சிணையும் கொடுத்து மற்றவர்களுக்கும் யதாசக்தி தட்சிணையும் கொடுக்க வேண்டும். பிறகு ஜாதவேதசே என்னும் வேத மந்திரத்தை கூறி எள்ளும் நெய்யும் 108 ஆகுதிகள் கொடுத்து காலையில் ஹோமம் செய்ய வேண்டும். பிறகு ஒரு கிரகஸ்தருக்கு ஒரு ஜோடி பசுக்களை தானம் செய்து ஸ்ரத்தையுடன் அந்த பிராமணன் தம்பதிகளை பூஷணாதிகளால் அலங்கரித்து மிகவும் உயர்ந்த போஜனம் அளித்து மங்கள கௌரியும் பரமேஸ்வரரும் சந்தோஷம் அடையட்டும் என்று அந்த மந்திரத்தை உச்சரித்து காலையிலேயே பாரணையும் செய்ய வேண்டும். இப்படி செய்து வந்தால் அமங்கலமும் தரித்திரமும் அவர்களை ஒரு பொழுதும் அண்டாது, அவர்களுக்கு ஒரு பொழுதும் சந்தான வியோகம் ஏற்படாது, போக சுகங்களும் அவனை விட்டு நழுவாது, புருஷனுக்கு ஸ்திரீ வியோகம் ஏற்படாது, அவனுடைய பாப கூட்டங்கள் பறந்துவிடும், புண்ணியங்கள் ராசி ராசியாக சேரும். இந்த மங்கள கௌரி அனுஷ்டானத்தினால் மனடியும் குழந்தையை பெறுவாள். இந்த விரதம் அனுஷ்டித்தாலே அவலட்சணங்கள் நம்மை விட்டு மாறிவிடும். கன்னியைகளும் குணமானும் ரூபமானுமான பதியை அடைவார்கள். ஒரு இளைஞனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் உத்தம ஸ்ரீரத்னத்தை அடைவான். எத்தனையோ அபீஷ்டத்தை கொடுக்க வல்லதும் தன சம்பத்தை கொடுக்க வல்லதும் இருக்கின்றன. ஆனால் அவைகள் ஒன்றும் மங்கள கௌரி விரதத்துக்கு சமமாகாது. காசிவாசிகள் இன்று வரை எல்லா விக்னங்களும் சாந்தியாகும் பொருட்டு சித்திரை மாதம் சுக்லபக்ஷ திருத்தியை அன்று இந்த மங்கள கௌரி விரதத்தை வார்ஷிக திருதியை சதா செய்ய வேண்டும், சக்திக்கு தகுந்தவாறு. ஏ தினமணியே, மற்றொரு விஷயத்தையும் உனக்கு கூறுகிறேன். ஏ திவாகரா, இங்கு பூஜை செய்யும் சமயத்தில் ஆகாச மண்டலத்தில் உன்னுடைய கிரணங்களே தெரிகின்றன, சரீரம் தெரிவதில்லை. அதனால் ஏ திதிபுத்ரா, உனது பெயர் மயூகாதித்யன் என்று இருக்கட்டும். உன்னை பூஜை செய்யும் மனிதருக்கு ஒருவித வியாதியும் அணுகாது. ரவிவாரத்திலே தரிசனம் செய்துவிட்டால் தரித்திரம் அணுகாது. இவ்வாறு அநேக வரங்கள் அளித்துவிட்டு மகாதேவர் அந்தர்தானமாகிவிட்டார். சூரியன் அங்கேயே வசிக்கத் தொடங்கினார். இந்த மயூகாதித்தனுடைய பவித்திரமான சரித்திரத்தை கேட்கும் நரர்கள் ஒரு பொழுதும் நரகத்தை அடைய மாட்டார்கள். இங்கனம் மங்கள கௌரி பீட்ட வர்ணனை முற்றி. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. राधे कृष्ण सखी.